ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முகத்துக்கு முத்தான 30 டிப்ஸ், அதான் ட்ரிபிள் மூவ். இப்போ நம்மளுக்கு ஃபேஸில் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லைனா சில பேருக்கு வந்து ஓப்பன் போர்ஸ், லார்ஜ் போர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இன்னும் சில பேருக்கு ட்ரை ஸ்கின். இது எந்த மாதிரியான ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குட்டி குட்டி டிப்ஸாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக 30 டிப்ஸாக இருக்கிறத 10 10ஆக பிரித்து 3 வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பப்பாளி பொடி, துளசி பொடி, வேப்பிலை பொடி இந்த மூணையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல பூசிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் அப்படி மறைஞ்சிரும். அடுத்த டிப் நம்பர் 2, எலுமிச்சை சாறு அப்புறம் பாலாடை இந்த ரெண்டையுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி 30 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. முகம் நல்லா பளபளன்னு இருக்கும். டிப் நம்பர் 3, வெந்தயம் இருக்குல்லங்க, வெந்தயத்தை எடுத்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸ் கோல்டு மாதிரி மின்னும். அடுத்து டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு மாவு, அது கூட கொஞ்சம் ஆரஞ்சு சாறு இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5, அது என்னென்னா, முகத்தில் உள்ள பரு வந்துட்டு போனால் அந்த தழும்பு மறையிறதுக்கு உருளைக்கிழங்கு ப்ளஸ் தேன் இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. முகத்தில் உள்ள தழும்பு எல்லாமே அப்படி மறைஞ்சு போயிடும். டிப் நம்பர் 6, கேரட் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், தேன் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களோட ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 7, இதுக்கு நீங்கள் பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூடவே வெள்ளரிக்காய் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வரப்போ ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். டிப் நம்பர் 8, உங்களுக்கு ஃபேர் ஸ்கின் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆரஞ்ச் ஜூஸ், அப்புறம் சந்தன எண்ணெய், பன்னீர், அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க ரெகுலராக. அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல டார்க்னஸ் போய் ஃபேர் ஸ்கின்னாக வரும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 9, இது வந்து ஃபேஸில் சுருக்கம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் அளவு தேன், 1 ஸ்பூன் அளவு அரைச்சி வச்ச தக்காளி இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 10, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பாலாடை, முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறம் தேன் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிக்கிட்டே வரப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் மாறி உங்கள் ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் 10 டிப்ஸ் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டாலும் அதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நம்மளோட தாரக மந்திரத்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு. தேங்க்யூ. பாய்.